வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீ டயர் லிமிட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃப்ரீ டயரோட லிமிட். இப்போ நான் வந்துட்டு கூகுளில் போயிட்டு ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயர் அதுல போனீங்க அப்படின்னா 12 months ஃப்ரீ அப்படின்னா என்ன நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். 12 months ஃப்ரீ அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்க. இங்க ஈஷூட் வந்துட்டு 750 hours லினக்ஸ் மிஷின், என்னென்ன ஓஎஸ் ஆர்ஹெச்எல் இந்த மாதிரி 750 hours விண்டோஸ் மிஷின், D2 மைக்ரோ, ரெண்டுமே D2 மைக்ரோ. அதுல 750 hours ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுல நமக்கு இபிஎஸ் வால்யூம்னா இதுல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 30 GB உங்களுக்கு வந்து வரும் ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி. அது மாதிரி S3ல வந்து 5 GB, ஆர்டிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 750 hours வந்து நீங்க ரன் பண்ணிக்க முடியும். 20 GB வந்து 20 GB மேல நீங்க பண்ண முடியாது ஃப்ரீ டயர். 20 GB நம்ம லிமிட். அது மாதிரி ஒவ்வொரு லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். 1 by 1 நீங்க போனீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு அப்ப என்ன சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதோடைய ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி என்ன நீங்க முதல்ல செக் பண்ணணும். அப்போ ஒரு டேட் ஓவரால் லுக் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சர்வீஸை பர்டிகுலரா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சர்வீஸ் ஆன் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இதை பாத்துக்கணும். சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் இது. அதாவது ஃப்ரீ டயருடைய லிமிட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. என்னென்ன சர்வீஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம், அதுக்கு என்ன ஃப்ரீ டயர் லிமிட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் அலாரம். பில்லிங் அலாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்த் விர்ஜீனியா சைட்ல தான் கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அதுக்கு வந்து போட்டிருக்கிறோம். அதை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது நார்த் விர்ஜீனியா சைட்டுக்கு, நார்த் விர்ஜீனியா ரீஜன் சுவிச் ஓவர் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய க்ளவுட் வாட்ச்ல மட்டும்தான் பில்லிங் அலாரம், அதாவது ஓவரால் இந்த அக்கௌண்ட்டுக்கு பில்லிங் அலாரம் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி கிரியேட் பண்றது? SMS, அதாவது சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ் மூலியமா நம்ம இமெயில் ஆட் பண்ணி நமக்கு வந்து ஒரு $0 மேல போனாலே பில்லிங் அலாரம் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க போயிட்டு நீங்க க்ளவுட் வாட்ச் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்க பண்ண முடியும். இதோட ஸ்டெப் எப்படி பில்லிங் அலாரம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ வந்து நான் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து செகண்ட் பில்லிங். நீங்க இருக்கு பாருங்க, இந்த ரீஜன்ல மட்டும் தான் பண்ண முடியும். வேற ரீஜன்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் வரும். இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வராது, டிஃபால்ட்டா போயிடும். இதுல வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது வந்து ஒரு $0 மேல போனாலே ஒரு இமெயில் அலர்ட் வர மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இதுதான் செகண்ட். சரிங்களா? தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டயரோட யூசேஜ் வந்து செக் பண்றது. அப்பப்ப நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பில்லிங் டேஷ்போர்டுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த மேல காட்டுறதுக்கு பாருங்க ரூபாய், அதுக்கு கீழே போனீங்கன்னா ஃப்ரீ டயர் சர்வீஸ் பை யூசேஜ் இருக்கு. இதை வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா பெரிய விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து ஃப்ரீ டயரோட லிமிட் எவ்வளோ, கரண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா EC2 வந்துட்டு 5 GB பர் மந்த் கரண்ட் யூசேஜ் வந்து 5 GB தான் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட 30 GB ஃப்ரீ டயர் லிமிட். இதை வந்து ஃபோர்காஸ்ட் ரேஷியோ இந்த மாதிரி கரண்ட் யூசேஜ் பண்ணா ஃபோர்காஸ்ட் ரேஷியோனா இந்த மந்த் எண்ட்ல இதே மாதிரி போனா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும்னு அவங்களே ஃபோர்காஸ்டட் யூசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க பாத்துக்கலாம் கம்பேர் பண்ணி. அப்போ மந்த் எண்ட்ல ஆக்சுவல் யூசேஜ் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபோர்காஸ்ட் இப்போ கரண்டா எவ்வளவு ஆக்சுவல் யூசேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபோர்காஸ்ட் எப்படி எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறோம், இது ரெண்டுலையும் உங்களுக்கு வந்துட்டு நீங்க லிமிட்டை தாண்டிட்டீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க. அதனாலதான் ஃபோர்காஸ்டட் யூசேஜ் வந்து இங்க கொடுக்குறது. ஃபோர்காஸ்டட் யூசேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட் மட்டும் கிடையாது, ஃபோர்காஸ்ட் ரேஷியோவும் கொடுக்குறாங்க. அதை உங்களுக்கு இந்த மாதிரி பார்லையும் கொடுத்துட்றாங்க. அதனால என்னன்னா உங்களுக்கு EC2 ஹவர்ஸா, இப்போ எனக்கு 56 hours நான் யூஸ் பண்ணிருக்கிறேன், இதுபடி போனா எனக்கு 86 hours தான் அந்த மந்த் ஃபுல்லா யூஸ் பண்ணா வரும். ஆனா நமக்கு 70 hours ஃப்ரீ இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளீட் இது வந்து நீங்க பில்லிங் டேஷ்போர்ட் போயிட்டு இந்த மாதிரி கீழே பில்லிங் டேஷ்போர்டில் போயிட்டு நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தெரிய வரும். இந்த ஸ்பெண்ட் சம்மரிக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த இது வரும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? இதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து தேர்ட். இது வந்து கண்டிப்பா நீங்க அப்பப்போ இடையில வந்துட்டு ஒரு 10 days ஒரு தடவை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி பில்லிங் ஆக்சுவலா மெயின் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டோம். அதாவது ஏதாவது சர்வீசஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், $0 மேல வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் யூசேஜும் அப்பப்போ செக் பண்றீங்க. இதுக்கு இடையில வந்து இதுக்கெல்லாம் முக்கியமான என்னன்னா நம்ம எதாவது யூஸ் பண்றோமோ அதெல்லாம் டெலிட் பண்ணிடணும். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மீனிங் என்னன்னா எலாஸ்டிக் ஏபி வந்து இன்சூரன்ஸோட அட்டாச் ஆகாம இருந்தா காஸ்ட் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் செக் பண்ணி முடிச்சோன்னா டெலிட் பண்ணிடணும். அதே மாதிரி தான் நேட் கேட், ELB எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிடணுன்றது இல்லையா? ஆக்சுவலா அந்த ரூல்ஸ் நமக்கு போடல. அதுதான் அது முக்கியமானது. ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃப்ரீ டயர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்றது தேவையில்லாத நம்ம செக் பண்ணி படிச்சு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னா 10 minutes டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதான் வந்து இதுக்கெல்லாம் பேஸ் அதுதான். அதை நாங்கள் மென்ஷன் பண்ணல, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபோர்த் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதையும் தாண்டி நமக்கு பில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒன் டைம் திடீர்னு ஒரு $1000 $2000 இந்த மாதிரி பில் வந்துருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா சப்போர்ட் AWS உடைய சப்போர்ட்டை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க சொல்லலாம்.
அவங்க வந்துட்டு அதை வந்து நீங்க பே பண்ண அவசியம் கிடையாது. ஆக்சுவலா கிரெடிட் கார்டு நீங்க டெபிட் கார்டு நீங்க கொடுக்கறது வந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகாது. அது நீங்க கவலைப்படுற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, டெபிட் ஆகுமா ஆகுமான்னு. அந்த மாதிரி டெபிட் ஆக வாய்ப்பே கிடையாது. டெபிட் ஆகாது. உங்களுக்கு மெசேஜ் மட்டும் இண்டிகேஷன் மட்டும் வந்துட்டே இருக்கும். இதுல போயிட்டு நீங்க கிரியேட் கேஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து பில்லிங் ரிலேட்டடான கொரி அப்படின்னு போட்டு நீங்க அவங்கள்ட்ட உடனே ஃபோன் கால் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ தான். பேசிக் சப்போர்ட்லேயே நீங்கள் கால் பண்ண முடியும். சப்போர்ட்லேயே நீங்கள் கால் பண்ணி உங்கள் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, கான்டாக்டில் வந்துட்டு உங்கள் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இதில் பேசி நீங்கள் அவங்கள்ட்ட ஜஸ்ட் நான் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் இது பண்ணுறேன், எனக்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த லிமிட்டை வந்து கம்ப்ளீட்டாக அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கிரெடிட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஜீரோ ஆக்கிடுவாங்க அந்த மந்த்துக்கு. ஆனால் அதை அடிக்கடி பண்ண முடியாது. பர்டிகுலராக ஏதாவது நியூ சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு, இல்லை பேசிக்காக ஏதாவது ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு நேட் கேட்வே இந்த மாதிரி ஏதாவது வந்து எலாஸ்டிக் கேட்வே வந்து ஃபர்கட் மறந்துட்டீங்க ரிலீவ் பண்ணுறது அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் பில்லு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதாவது ப்ரீடேர் லிமிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ, இமெயில் பில்லிங் அலாரம் கிரியேட் பண்ணுறதோ, அதை யூசேஜ் அடிக்கடி செக் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா இந்த பில்லிங் கேம் அவாய்ட் பண்ணிடலாம். அதை தாண்டி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் சென்டருக்கு தாராளமாக கால் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து அவங்கள்ட்ட கண்டிப்பாக பேசுனீங்கன்னா உடனே இது பண்ணிடுவாங்க. அடிக்கடி பண்ண முடியாது. முக்கியமாக ஏதாவது நியூ சர்வீசஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் செக் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஃபர்கட் மறந்துட்டீங்க, அதனால நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க வந்துட்டு அதை கிரெடிட்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, இது 4th திங். தென் 5வது ஒன்று நம்ம எழுதாவது வந்து நம்ம யூசேஜ் பண்ணி முடிச்ச உடனே அது எல்லாத்தையும் நம்ம டெர்மினேட்டோ டெலிட்டோ பண்ணிடுவோம் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் எப்படி ஹவு டு அவாய்ட் AWS பில்லிங் இன் லேர்னிங் டைம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குற விஷயம். அதனால அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண அவசியம் கிடையாது. தாராளமாக அந்த இதுகளை நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதை ப்ளே பண்ணுறதுக்கு இந்த கிரிட்டீரியால ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா போறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, மறந்துடுறீங்க, அடிக்கடி அதுக்காக கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அக்கௌண்ட் வந்து நீங்கள் அடிக்கடி கார்டை கொடுத்து கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்க முடியாது. வந்து இமெயில் கிடையாது, அந்த மாதிரி பழகாதீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு AWS பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம சந்திக்கலாம். உங்களோட வந்து விட்டுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது ரிலேட்டடாக AWS லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.